நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன். என்னது ஜெயிலுக்கு போறீங்களா? அக்கா வேணாக்கா, இந்த தம்பி விட்டுட்டு ஜெயிலுக்குலாம் போகாதீங்கக்கா. நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கண்டென்ட் யாருக்கா கொடுப்பா? நீங்க இங்கேயே இருங்க. உங்க அண்ணன் மாதிரி பெர்மிஷன் கிடைச்சும் வீட்டுல இல்லாம கிடைக்கலனாலுமே என்னால முடிஞ்சது என்னவோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கீங்களா? என்னது சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே. போர்டை கையில வச்சுட்டு 2 போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்கீங்க? அது ஒரு 10 பேருக்கு போனாலுமே எனக்கு அது சந்தோஷம் தான். அண்ட் 10 பேருக்கு நீங்க சொன்ன கருத்து போனா சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பீச்சுக்கு போனதுனால அங்க இருந்த 10 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்க அண்ணன் மாதிரி கூட்டத்தை பார்த்து பயந்து விழுந்தடிச்சு வேனுக்குள்ள ஏறாலாம் நான் கிடையாது. இப்ப பாத்தீங்களா, அக்கா முன்னாடி 6 லட்சம் பேர் நிக்கிறாங்க. எவ்வளவு அசால்ட்டா எதுக்கும் பயப்படாம பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த கான்பிடென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. நான் தைரியமா நின்று ஒத்த ஆளா நின்று நான் என்னுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்கேன். கருத்து சொன்னேன்னு சொல்றாங்க. என்ன கருத்துன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ லிஃப்ட் கேட்கற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. ஒரு 4 பேர் போட்டோ எடுக்கிறாங்க. அங்க என்னக்கா கருத்து சொன்னீங்க? அதை சொல்லுங்க. என்ன கருத்துன்னு சொல்லுங்க. அதை தாண்டி மற்ற அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். இதுக்கு பேர் பிரச்சாரமா? அக்கா, பிரச்சாரங்கிறது ஒவ்வொரு மக்களை தேடி போய் உங்க கட்சியில் என்னென்ன நல்லது நடந்திருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்றது. ஆனா ஒரு போர்டை பிடிச்சிட்டு 2 போட்டோ எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க, இது பிரச்சாரம்ன்றீங்க. நல்லா இருக்குங்க இந்த பிரச்சாரம்.